இன்றைய காலத்திலும் அறிவியல் உலகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வர ஜியோர்டானோ புரூனோவினுடைய கோட்பாடுகளும் சிந்தனைகளும் என்னென்னன்றதை பார்க்கலாம். 16ஆம் நூற்றாண்டில் இத்தாலியை சேர்ந்த மாபெரும் தத்துவவியலாளரும் அண்டவியல் கோட்பாட்டாளருமான ஜியோர்டானோ புரூனோ யூனிவர்ஸுக்கு, அதாவது பிரபஞ்சத்துக்கு எல்லை கிடையாது, பிரபஞ்சம் எல்லையற்றது, இன்ஃபினிட் யூனிவர்ஸ்ன்றதை சொல்லியிருந்தாங்க. இது இன்றும் நவீன அறிவியலினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருது. எதனாலன்னா யூனிவர்ஸுக்கு அறியப்பட்ட எல்லை கிடையாது, மேலும் யூனிவர்ஸ் ஆனது தொடர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆகி, அதாவது விரிவடைஞ்சு போயிட்டே இருக்குன்றது தான் நவீன அறிவியலின் கருத்தாக இருக்குது. இதனாலேயே புரூனோவினுடைய இன்ஃபினிட் யூனிவர்ஸ் அப்படின்ற அந்த கருத்து நவீன அறிவியல்னால இன்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருது. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எதனாலன்னா புரூனோ இதை 16ஆம் நூற்றாண்டிலேயே கண்டறிஞ்சு சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, அந்த 16ஆம் நூற்றாண்டில் டெலஸ்கோப் கூட கண்டுபிடிக்கப்படலை. ஸோ தொலைநோக்கி கூட இல்லாத அந்த காலகட்டத்திலேயே புரூனோ யூனிவர்ஸ் ஆனது இன்ஃபினிட் அப்படின்றத சொல்லியிருந்தது மிக முக்கியமான ஒரு இவருடைய சிந்தனைகளில் ஒன்றா இருக்குது. இதுக்கப்புறம் புரூனோ இன்னொரு கருத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சன், இது ஒரு யூனிக்கானதெல்லாம் கிடையாது. இந்த சன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டார்ஸ் மாதிரி தான் சன்னும் ஒன்று அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதாவது சூரியன் மற்ற நட்சத்திரங்கள் மாதிரியே ஒரு நட்சத்திரம் தான் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, இன்றைய காலகட்டத்தில் ஆமாம் சூரியனானது மற்ற நட்சத்திரங்கள் மாதிரியே ஒரு ஆர்டினரி ஸ்டார் தான் அப்படின்றது, அதாவது ஒப்பீட்டு அளவில் ஒரு ஆர்டினரி ஸ்டார் தான் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதையும் 16ஆம் நூற்றாண்டிலேயே புரூனோ சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறமா எப்படி நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் சூரியன் மையத்தில் அமைஞ்சிருக்கு, பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருதோ, அதே மாதிரியே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எண்ணிலடங்காத நட்சத்திரத்தை சுற்றி எண்ணிலடங்காத எக்ஸோ பிளானட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் புரூனோ சொல்லியிருந்தாங்க. அந்த பிளானட்ஸ்லாம் உயிர்கள் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் புரூனோ சொல்லியிருந்தாங்க. அதாவது ஏலியன்ஸ் அப்படின்ற கான்செப்டை புரூனோ தான் முதல் முறையாக கொண்டு வந்தாங்க. இப்போ நம்மளுடைய சூரியன் இருக்குது, சூரியனை சுற்றி பூமி உட்பட அனைத்து கோள்கள் சுற்றி வருது, பூமியில் உயிர்கள் இருக்குது. இதே மாதிரியே இன்னும் நிறைய சூரியன், அதாவது சூரியனே நட்சத்திரம் தான், அதனால் நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை சுற்றி பிளானட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு புரூனோ சொல்லியிருந்தாங்க. அந்த பிளானட்ஸில் எர்த்து மாதிரியே உயிர்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற சூழல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் மற்ற உயிர்களும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத புரூனோ சொல்லியிருந்தாங்க. இது த ப்ளூராலிட்டி ஆஃப் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸாக அழைக்கப்படுது. ஸோ இதை புரூனோ முன்மொழிஞ்சிருந்தாங்க. இதுவும் இன்றைய காலகட்டத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. எந்த அளவுக்குன்னா 2025 மார்ச் 20 இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5862 எக்ஸோ பிளானட்ஸ் கண்டறியப்பட்டிருக்கு. அதே மாதிரி 4373 ஸ்டார்ஸை அந்த 5862 எக்ஸோ பிளானட்ஸ் ஆர்பிட் பண்ணுது, சுற்றி வருது அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. எக்ஸோ பிளானட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, இந்த ஒரு இந்த ஒரு சோலார் சிஸ்டத்தை கடந்து இருக்கக்கூடிய மற்ற சிஸ்டம், இப்போ ஒரு ஸ்டார் இருக்குது, அந்த ஸ்டாரை சுற்றி வேற ஒரு பிளானட் சுற்றி வருது அப்படின்னா அந்த பிளானட் தான் எக்ஸோ பிளானட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எண்ணிலடங்காத இந்த நட்சத்திரங்களில் இன்றைய காலகட்டத்தில் 4373 நட்சத்திரங்களை சுற்றி 5862 பிளானட்ஸ் சுற்றுப்பாதையில் சுற்றி வருது அப்படின்றது கண்டறியப்பட்டிருக்கு. இதுவும் புரூனோவினுடைய கருத்தோட அப்படியே ஒற்று போகுது. இதையும் புரூனோ டெலஸ்கோப் இல்லாத 16ஆம் நூற்றாண்டிலேயே சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக சொல்லணும்னா புரூனோ 1548 பிறந்து 1600 பிப்ரவரி 17 அன்னைக்கு இறந்தவர். ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் புரூனோ இந்த கருத்துக்களெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு சவால் நிறைந்த கருத்தையும் புரூனோ எடுத்து வச்சாங்க. அதனால் வரைக்கும் அந்த 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அரிஸ்டாட்டில்னால முன்மொழியப்பட்டு கிளாடியஸ் டாலமினால் உருவாக்கப்பட்ட ஜியோசென்ட்ரிக் மாடல் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. அதாவது பூமி இந்த பிரபஞ்சத்தோடைய மையத்தில் அமைஞ்சிருக்கு, சூரியன் உட்பட அனைத்து வானுடல்களும் பூமியை சுற்றி வருது அப்படின்றது தான் ஜியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்றது. அதாவது அந்த காலகட்டத்திலெல்லாம் பூமி சுத்தலை, பூமி அப்படியே இருக்குது, சூரியன் உட்பட அனைத்து வானுடல்களும் பூமியை சுற்றி வருதுன்ற அரிஸ்டாட்டில் மற்றும் கிளாடியஸ் டாலமி அவங்களுடைய அந்த கருத்தும் கோட்பாடும் தான் தொடர்ச்சியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. இந்த சூழ்நிலையில தான் 1543 இந்த காலகட்டத்துக்குள்ள நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸோடைய மாடல், ஹீலியோசென்ட்ரிக்
ஹீலியோசென்ட்ரிக் மாடலானது வெளிவந்தது. அவரை பொறுத்த வரைக்கும் சூரியன் மையத்தில் இருக்கு, பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு சரியா கண்டறிஞ்சிருந்தாங்க. ஸோ அதை வலியுறுத்தி அவருக்கு பிறகு வந்த ப்ரூனோ வந்து சூரியன் தான் மையத்தில் அமைஞ்சிருக்கு, பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருது அப்படின்ற ஹீலியோசென்ட்ரிக் மாடலை ப்ரூனோ வந்து முன்மொழிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரூனோவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அரிஸ்டாட்டில் அதேமாதிரி கிளாடியஸ் டாலமி அவங்களுடைய கருத்துப்படி பூமி மையத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த பூமியை வந்து அனைத்து கோள்களும் அதே மாதிரி நட்சத்திரங்களும் அதுக்கப்புறம் இந்த சூரியன் இதெல்லாம் வந்து சுற்றி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் நம்மளுடைய இந்த யூனிவர்ஸே வந்து ஒட்டுமொத்தமாக இந்த விண்வெளியே வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது. அது நம்ம கண்ணுக்கு தெரியலை, அது கண்ணாடி மாதிரி இருக்கிறனால. ஸோ அந்த கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு கிறிஸ்டல் லைக் ஸ்பியர்ஸ் அந்த கோள வடிவத்தில் கண்ணாடி மாதிரி இருக்குது. அதில் வந்து இந்த சூரியன் நட்சத்திரங்கள் அதுக்கப்புறம் வந்து கோள்கள் இதெல்லாம் வந்து அப்படியே அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அந்த ஸ்பியர் ஷேப்பில் இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் அப்படியே சுற்றுது, அந்த ஸ்பேஸ் வந்து அப்படியே சுற்றுது, பூமி அப்படியே நடுவில் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸ் அப்படியே சுற்றுறனால மற்ற கோள்கள் எல்லாம் பூமியை சுற்றி வர்ற மாதிரி நமக்கு தோணுது அப்படின்றது அரிஸ்டாட்டில் மற்றும் கிளாடியஸ் டாலமியினுடைய கருத்து. ஆனால் அதை எதிர்த்து ப்ரூனோ வந்து அப்படிலாம் கிடையாது, இந்த பிரபஞ்சம் அப்படின்றது வந்து ஒரு டைனமிக் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து இந்த கண்ணாடி மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம்லாம் கிடையாது. இது வந்து நம்மளுடைய இந்த கோள்கள் அதே மாதிரி சூரியன் நிலா இதெல்லாமே வந்து இண்டிபெண்ட்டாக அப்படியே வந்து மூவ் ஆகுது அப்படின்றத ப்ரூனோ வந்து கண்டறிஞ்சு சொல்லியிருந்தாங்க. இதுவும் வந்து இன்றைய காலகட்டத்தில் ஐசக் நியூட்டன் மற்றும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவங்களுடைய லாஸ் ஆஃப் மோஷன் மற்றும் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரி அதன் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதாவது இப்படியே கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி மாதிரி அமைப்பு வந்து இப்படியே சுற்றுது, அதில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய கோள்கள் அதனால அப்படியே சுற்றுது அப்படின்லாம் கிடையாது. அதுக்கு அப்படின்னு தனித்தனியான இயக்கங்கள் இருக்குது. அது வந்து ஈர்ப்பு விசையினால் சூரியனுடைய ஈர்ப்பு விசையினால் சூரியனை அந்த கோள்கள் எல்லாம் சுற்றி வருது அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் கண்டறியப்பட்டிருக்கு. ஆனால் அதை அந்த காலகட்டத்தில் ப்ரூனோ வந்து சொல்லியிருந்தாங்க. மேலும் ப்ரூனோ சொன்ன மிக முக்கியமான இன்னொரு கருத்து என்னன்னா, இந்த மதம் சார்ந்த விஷயங்கள்ல அறிவியலை வந்து கொண்டு போக வேணாம் அப்படின்றது. அதாவது அறிவியல் கருத்துக்கள் வந்து ரொம்ப சுதந்திரமா இருக்கணும், அப்படி சுதந்திரமா அந்த கருத்துக்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு மதம் சார்ந்த தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் வரக்கூடாது அப்படின்றத ப்ரூனோ சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து இன்டலெக்சுவல் ஃப்ரீடமுக்கு அதாவது அறிவுசார் சுதந்திரத்துக்கு ப்ரூனோவினுடைய பங்களிப்பாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரூனோவினுடைய கோட்பாடுகளும் சிந்தனைகளும் இதெல்லாமே இன்றைய காலகட்டத்திலும் நவீன அறிவியல்னால தொடர்ச்சியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருது. ஸோ இதெல்லாத்தையும் ப்ரூனோ வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லியிருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னேன் 1548 இவர் பிறந்து 1600 பிப்ரவரி 17 அன்னைக்கு இறந்தார் அப்படின்னு. இவர் எப்படி இறந்தாங்க அப்படின்னா உயிரோடு எரிக்கப்பட்டாங்க. உயிரோடு எரிக்கப்பட்டு தான் ப்ரூனோ வந்து இறந்தாங்க. இப்பேற்பட்ட இவ்வளோ விஷயங்களை கிட்டத்தட்ட வந்து அந்த 16ஆம் நூற்றாண்டிலேயே டெலஸ்கோப் இல்லாத காலகட்டத்திலேயே இவ்வளோ விஷயங்களை ரொம்ப சரியாக கணிச்சு கோட்பாடுகளாகவும் சிந்தனைகளாகவும் சொன்ன இந்த ப்ரூனோ எதனால் எரிச்சு கொல்லப்பட்டாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். மேலும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.